இன்றைய முக்கிய செய்திகள். பணக்கார நாடு என்ற பெருமையை அமெரிக்கா இழக்கும் அபாயம். நிதி அமைச்சகத்தின் கடும் எதிர்ப்பால் வரி விதிப்பில் பின்வாங்கிய ட்ரம்ப். ஆளுநரின் அதிகார அத்துமீறலை ரத்து செய்த தீர்ப்பு நீட் வழக்கிலும் தொடரும். கூட்டாட்சி தன்மையை காக்க திமுக தொடர்ந்து போராடும் என ஸ்டாலின் உறுதி. பாஜக கூட்டணி தொடர்பாக கருத்து வேறுபாடு. அன்புமணியின் தலைவர் பதவியை பறித்தார் ராமதாஸ். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கியதாக மோசடி செய்தது அம்பலம். மனைவி குழந்தை உள்ளதாக ஏமாற்றியதாகவும் போலி இதய மருத்துவர் வாக்குமூலம். வணக்கம். வணக்கம். நிதி அமைச்சகத்தின் கடும் எதிர்ப்பை அடுத்து இந்தியா உள்ளிட்ட 85 நாடுகள் மீதான பரஸ்பர வரி விதிப்பை 90 நாட்களுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரண்டாவது முறையாக அதிபராக பொறுப்பேற்றது முதல் அடுத்தடுத்து உலக நாடுகள் மீது கூடுதல் வரி விதித்து வரும் ட்ரம்பின் நடவடிக்கையால் சர்வதேச பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போரால் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 125% வரி விதித்துள்ள ட்ரம்ப் மற்ற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளார். பரஸ்பர வரி விதிப்பை அடுத்து உலகளவில் 85 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்ததால் அந்த கோரிக்கையை ஏற்று பரஸ்பர வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவை சீனா மதிக்காததால் அந்த நாட்டிற்கான வரியை மட்டும் 104% இருந்து 125% அதிகரித்திருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் அவரின் அறிவிப்பை வரவேற்றுள்ள தாய்லாந்து பிரதமர் பாட்டோங் டான் ஷினாவாட்ரா இந்த அவகாசத்தை தமது நாடு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் என்றார். பரஸ்பர வரி விதிக்கும் முடிவுக்கு அவரது கட்சியினர் மற்றும் அமெரிக்க தொழிலதிபர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது அதனை நிராகரித்துவிட்டு தமது முடிவில் உறுதியாக இருந்த ட்ரம்ப் திடீரென தனது நிலையை மாற்றிக்கொண்டதற்கு அமெரிக்க நிதி அமைச்சகத்தின் கடும் எதிர்ப்பே காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ட்ரம்பின் முடிவால் உலக பொருளாதார மந்த நிலை ஏற்படுவதுடன் அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் விரிவாக விளக்கியுள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவியதால் கஜானாவே காலியாகியுள்ள நிலையில் ட்ரம்பின் நடவடிக்கையால் அமெரிக்க அரசு வெளியிட்ட கடன் பத்திரங்களையும் மக்கள் வேகமாக விற்பதாக சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர் இந்த நடவடிக்கை அமெரிக்க பொருளாதாரத்தை மேலும் மோசமாக்கிவிடும் என எச்சரித்துள்ளார். பணக்கார நாடு என்ற பெருமையும் பறிபோகும் அபாயம் இருப்பதாகவும் ட்ரம்பிடம் அவர் கூறியுள்ளார். இதையடுத்து ட்ரம்ப் தமது பிடிவாதத்தை கைவிட்டு பரஸ்பர வரி விதிப்பை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே இந்த வரி விதிப்பு விவகாரத்தில் கடைசி வரை அமெரிக்காவை எதிர்க்க தயாராக உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது. ஆளுநர் வழக்கின் தீர்ப்பு ஒரு தொடக்கம்தான் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அது நீட் வழக்கிலும் தொடரும் என்று கூறியுள்ளார். ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பினை மேற்கோள் காட்டி திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கும் அவர் திமுக அரசு பெற்றுத்தரும் தீர்ப்புகள் ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடியவை என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பை திராவிட மாடல் அரசு முன்னெடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய நாள் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உரிமைக்கான குரலாக தொடங்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் நீதி கட்சியில் தொடங்கி அதன் நீட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் வரை உரிமை போராட்டம் ஓயவில்லை என்று கூறியுள்ளார். போராட்டம் ஒருபுறம் ஆட்சி நிர்வாகம் மறுபுறம் என திமுகவின் பணியும் பயணமும் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் எந்த சட்டமன்றத்தில் தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்திற்கு பெயர் சூட்டி மாநில உரிமைகளின் குரலை அண்ணா உரக்க முழங்கினாரோ, எந்த சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் நிறைவேற்றினாரோ அந்த சட்டமன்றம்தான் வலிமையானது, ராஜ்பவனுக்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக கூறியுள்ளார். மாநில உரிமை காக்கும் போராட்டத்தின் முன்னோடியான திமுக நீட் தேர்விலும் விலக்கு பெறும் வகையில் ஆதரவு சக்திகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை தெளிவாக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு தொடக்கம்தான் என அவர் கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பான வழக்கிலும் இது தொடரும் என்று தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற கலைஞரின் முழக்கத்தை முன்வைத்து நீதியின் வாயிலாக இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேர் இயக்கமாக திமுக போராட்டத்தை தொடரும் என்றும் கூறியுள்ளார். பாமக தலைவர் பதவியை டாக்டர் அன்புமணியிடமிருந்து பறித்துள்ள டாக்டர் ராமதாஸ் இன்று முதல் தாமே பாமக தலைவர் என அறிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் 1980ஆம் ஆண்டு வன்னியர் சங்கத்தில் தாம் பணியாற்றியது முதல்
1989ஆம் ஆண்டு பாமகவை தொடங்கி வளர்த்து வருவது குறித்து பேசினார். பின்னர் பாமகவுக்கு இனி தாமே தலைவராக செயல்படுவேன் என்றும் டாக்டர் அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அவர் அறிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாஜகவுடனான கூட்டணி விவகாரமே டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி இடையிலான மோதலுக்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அக்கட்சியுடன் கூட்டணி அமைப்பது குறித்து நிர்வாகிகளிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என டாக்டர் ராமதாஸ் கூறினார். மேலும் டாக்டர் அன்புமணியை பதவியிலிருந்து நீக்கியதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு என்றும் அதனை சிறுக சிறுக தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். தந்தை மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருப்பது கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலேயே அம்பலமானது. தமது மூத்த மகள் காந்திமதியின் மகன் திரு முகுந்தன் பரசுராமனை பாமக இளைஞரணி தலைவராக டாக்டர் ராமதாஸ் அறிவித்த போது மேடையிலேயே அவருக்கும் டாக்டர் அன்புமணிக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கடும் கோபம் அடைந்த டாக்டர் ராமதாஸ் கட்சியில் யாராக இருந்தாலும் தாம் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்றும் அவ்வாறு கேட்காதவர்கள் கட்சியில் இருக்க முடியாது என்றும் காட்டமாக கூறினார். சென்னையை அடுத்த பனையூரில் தமக்கு தனி அலுவலகம் தொடங்குவதாக அறிவித்த டாக்டர் அன்புமணி அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். கூட்டத்தில் அன்புமணி பேசும்போது ஒரு சாராரும் ராமதாஸ் பேசும்போது ஒரு சாராரும் கைத்தட்டி ஆதரவை தெரிவித்ததால் கட்சிக்குள் விரிசல் இருப்பது அப்போதே அம்பலமானது. தற்போது டாக்டர் ராமதாஸின் அறிவிப்பை தொடர்ந்து அவரது வீட்டின் முன்னால் ராஜேஷ் என்பவர் தலைமையில் திரண்ட பாமகவினர் மீண்டும் டாக்டர் அன்புமணியை தலைவராக அறிவிக்க கோரி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது அங்கு வந்த பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜ் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறு அறிவுறுத்தினார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதற்கிடையே டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக பாமக பொருளாளர் திருமதி திலகபாமா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச போலி இதய சிகிச்சை நிபுணர் புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ பட்டம் வாங்கியதாக மோசடி செய்ததுடன் மனைவி குழந்தை இருப்பதாக போலி ஆவணங்களை உருவாக்கியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். மத்திய பிரதேச தாமோக் நகரில் உள்ள மிஷன் மருத்துவமனையில் இங்கிலாந்து இதய மருத்துவ நிபுணர் ஜான் கேம் என்ற பெயரில் நரேந்திர விக்ரமாதித்ய யாதவ் என்பவர் பணியாற்றி வந்தார். அவர் அறுவை சிகிச்சை செய்த 7 பேர் உயிரிழந்த விவகாரம் வெளியானதை தொடர்ந்து தலைமறைவான நரேந்திர யாதவை காவல்துறையினர் கடந்த திங்களன்று கைது செய்தனர். அன்றைய தினம்தான் தான் ஆள் மாறாட்டம் செய்ததாக கூறிய பத்திரிகை வெளியீட்டாளர்கள் உட்பட 24 பேருக்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கறிஞர் மூலம் அவர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். விசாரணையில் மேற்கு வங்கத்தில் தான் MBBS பட்டம் பெற்றதாகவும் லண்டனில் 1999ஆம் ஆண்டு பெற்ற மருத்துவ பட்டத்தை வைத்து இந்தியாவில் தொழில் செய்ய முடியாததால் புதுச்சேரியில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மருத்துவ பட்டம் பெற்றதாக மோசடி ஆவணத்தை உருவாக்கியதாகவும் நரேந்திர யாதவ் கூறியுள்ளார். 1999ஆம் ஆண்டிலிருந்தே லண்டனைச் சேர்ந்த பிரபல இதய சிகிச்சை நிபுணர் ஜான் கேம் போல ஆள் மாறாட்டம் செய்ய எண்ணி வந்த அவர் 2013ஆம் ஆண்டு இந்திய மருத்துவ சங்கத்தால் தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆள் மாறாட்ட கனவை ட்விட்டர் கணக்கு தொடங்கி நிறைவேற்ற ஆரம்பித்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பிரான்ஸ் கலவரத்தை 24 மணி நேரத்தில் அடக்குவார் என்று ட்விட்டரில் ஜான் கேம் பெயரில் அவர் பதிவிட்டார். அதை முதலமைச்சர் அலுவலகம் மறுபதிவு செய்ததால் அந்த பதிவு பலரது கவனத்தை ஈர்த்தது. ஜான் கேம் பெயரில் மருத்துவமனை பணியில் சேர்ந்த நரேந்திர யாதவ் தனக்கு மனைவி குழந்தை இருப்பது போலவும் ஆவணங்களை தயார் செய்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று வந்துள்ள அவர் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் மருத்துவமனைகளில் பணியாற்றியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் முதல் சட்டப்பேரவைத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் சுக்லாவுக்கு 2005ஆம் ஆண்டு நரேந்திர யாதவ் இதய அறுவை சிகிச்சை செய்த 1 மாதத்தில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பாக சுக்லாவின் குடும்பத்தினர் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் போலி இதய அறுவை சிகிச்சை நிபுணர் நரேந்திர யாதவ் பணியாற்றிய மிஷன் மருத்துவமனைக்கு விளக்கம் கேட்டு மத்திய பிரதேச சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையில் 6 நாட்களில் சவரனுக்கு 2680 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 2 நாளில் உயர்ந்து தங்கம் வாங்குவோரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சரிந்திருந்த அமெரிக்க பங்குச்சந்தை மற்றும் தங்கம், வெள்ளி உள்ளிட்ட முதலீட்டு சந்தைகள் 90 நாட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பை தள்ளி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளன.
இதன் காரணமாக இந்தியாவிலும் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. கடந்த 3ஆம் தேதியில் இருந்து 8ஆம் தேதி வரையிலான 6 நாட்களில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2680 ரூபாய் குறைந்து 65,800 ரூபாயாக இருந்தது. இது தங்கம் வாங்குவோரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த மகிழ்ச்சியை நீடிக்க விடாமல் ஆபரண தங்கத்தின் விலை 2 நாளில் மீண்டும் பழைய விலைக்கே உயர்ந்து அதிர்ச்சி அளித்துள்ளது. சென்னையில் நேற்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் உயர்ந்து 67,280 ரூபாயாக இருந்தது. இன்று சவரனுக்கு மேலும் 1,200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 68,480 ரூபாயாக உள்ளது. தங்கம் விலை இன்று மட்டும் கிராமிற்கு 150 ரூபாய் அதிகரித்து 8,560 ரூபாயாக உள்ளது. கடந்த 3ஆம் தேதி இருந்த அதே விலைக்கு தங்கம் மீண்டும் உயர்ந்துள்ளது. இதனிடையே டிரம்பின் நடவடிக்கைகளால் சர்வதேச பொருளாதாரத்தில் உறுதியற்ற நிலை நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி வருவதும் விலை உயர்வுக்கு காரணம் என்றும் இது தொடர வாய்ப்புள்ளதாகவும் பொருளாதார ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவோட பாண்ட் ஈல்டு ஒரு சில நாட்கள்லேயே ரொம்ப ஷார்ப்பாக உயர்ந்தது. அதற்கு காரணம் சைனா அமெரிக்கன் பாண்டை விற்றுட்டு மோஸ்ட் ப்ராப்ளி அதை தங்கமாக தான் கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மற்ற நாடுகளும் பிரிக்ஸ் நாடுகள் இது மாதிரி பல நாடுகள் செய்கிறாங்க. இல்லை, ட்ரம்ப் மேலேயும் ஒரு நம்பகத்தன்மை இல்லை உலக நாடுகளுக்கு. அதே மாதிரி டாலர் மேலேயும் நம்பகத்தன்மை இல்லாதனால நிறைய பேர் அந்த அமெரிக்க பத்திரங்களை, கடன் பத்திரங்களை விற்றுட்டு அதை டாலர்லேருந்து வெளியே வந்துட்டு தங்கத்தில் மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ஆபரண தங்கம் விலை சரிந்த அதே 6 நாட்களில் வெள்ளி விலையும் கிராமிற்கு 112 ரூபாயில் இருந்து 10 ரூபாய் குறைந்தது. பின்னர் 2 நாட்களில் ஒரு கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து தற்போது 107 ரூபாயாக உள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதிலாக அரசே நியமிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததற்கு மாணவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சட்ட போராட்டம் நடத்தி இத்தகைய தீர்ப்பை பெற்று தந்ததற்காக 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திரு மு க ஸ்டாலினை இன்று சந்தித்து நன்றி தெரிவித்தனர். விசைத்தறி உரிமையாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூலி உயர்வு பிரச்சனையால் விசைத்தறி தொழிலை நம்பியுள்ளவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கிரிண்டர் செயலியை தடை செய்ய கோரி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் கடிதம் எழுதியுள்ளார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகும் 10ல் 5 பேர் இந்த செயலியை பயன்படுத்துவது உறுதியாகியுள்ளதாக கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையை வரும் ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மங்கத் ராம் சர்மா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் அணையில் 20 கோடி ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கள்ளக்குறிச்சி உழவர் சந்தையில் நெகிழிக்கு மாற்றாக துணிப்பையை பயன்படுத்துவதன் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் தேசிய பசுமை படை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் 500க்கும் மேற்பட்டோருக்கு துணிப்பைகள் வழங்கப்பட்டன. கோவை குற்றாலம் சாடிவயல் பகுதியில் உள்ள பழங்குடியினர் கிராமத்துக்குள் யானை நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கூச்சலிட்டு விரட்டியதை அடுத்து அந்த யானை வனப்பகுதிக்குள் சென்றது. யானைகள் உணவு தேடி கிராம பகுதிக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். பங்குனி உத்திரத்தை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ 1500 ரூபாய் அதிகரித்து 2000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மல்லிப்பூ 800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சூறைக்காற்று வீசுவதால் கோடியக்கரை மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை கடலின் உள்பகுதி சூறைக்காற்று காரணமாக கடும் சீற்றமாக காணப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஃபைபர் படகுகள் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்று வீசுவதால் தூத்துக்குடி மாவட்டத்திலும் 500 விசை படகுகளும் 1000 நாட்டு படகுகளும் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நிதி அமைச்சகத்தின் கடும் எதிர்ப்பை அடுத்து இந்தியா உள்ளிட்ட 85 நாடுகள் மீதான வரி விதிப்பை 90 நாட்களுக்கு ட்ரம்ப் நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆளுநர் வழக்கின் தீர்ப்பு ஒரு தொடக்கம்தான் என தெரிவித்துள்ள ஸ்டாலின், அது நீட் வழக்கிலும் தொடரும் என்று கூறியுள்ளார். பாமக தலைவர் பதவியை அன்புமணியிடமிருந்து பறித்துள்ள ராமதாஸ் இன்று முதல் தாமே தலைவர் என அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.